வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் ஒரு சின்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். ஒரு பெரிய மத தலைவர் அவருங்க அப்படியே நடந்து போகிறாங்க. எல்லோரும் வந்து அவர் காலில் விழுந்து விழுந்து வணங்கிட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன். அவர் யாரையும் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தார். இன்னும் இருக்கார் அவர், சரிங்களா, மத தலைவர் இன்னும் இருக்கார். ஸோ இப்படி ஒரு நிகழ்வுங்க, சரிங்களா. இப்போது நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு குரு அப்படிங்கக்கூடிய நிலையிலிருந்து அவர்களை வணங்க வேண்டுமானா எஸ். ஏன்னா நம்மளை விட விற்றவங்களுக்கு அதிகமாக தெரியும். நாம் பயணம் செய்ய வேண்டும்னு நினைக்கிற ஒரு இடத்த அவங்க முன்னாடியே பயணம் செய்து கடந்தவர்கள். அப்போது அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறத அவர்கள் நமக்கு ஊட்டுவார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க அதை சொல்லித்தரணும்னு அவங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. சொல்லி தருவாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான உத்தரவாதமும் கிடையாது. ஸோ இது எதுவுமே தெரியாது. நாமளாக ஒரு நம்பிக்கையில் தவிர கிடைச்சதோ கிடைக்கலையோ, நாம் இன்றைக்கி கடப்பதற்கு துன்பப்படக்கூடிய இடத்த வந்து அவர்கள் கடந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மதிப்பு மரியாதைக்காகவே நம்ம அவர்களை வந்து வணங்கலாம், சரிங்களா. இந்த வகையிலெல்லாம் பார்க்கும்பொழுது சரிங்க, ஒரு குரு அப்படிங்கிறவரை வந்து நம்ம வணங்கி தான் ஆகணும். சித்தபெருமக்கள் சொல்கிற மாதிரி தெண்டனிட்டு பணிந்து நின்று அப்படிம்பாங்க, சரிங்களா. ஸோ உளுந்து பணிந்து வணங்கி பெசாம இப்படி நில் அப்படிங்கிறாங்க. போகநாதர் தன்னுடைய நிகண்டு 1200 சொல்கிறார். 2 நிகழ்வுகளை சொல்கிறார். இப்போ ஒரு குரு அப்படிங்கிறவரை பார்க்கும்பொழுது, நீ பார்க்குற காட்டுக்குள்ளே மலையை ஏறுற, இங்கே ஒரு இடத்துல ஒரு யோகி வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நீ அப்படியே நின்று பார்க்குற. நீண்ட நாள் வந்து அவர் தவத்தில் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு திறம் வாய்ந்தவர்னால் அவர் உண்மையாலுமே பெரிய மனுஷன்தான். புரிஞ்சுக்கிற, ஓகே அவர் ஒரு சித்த பெருமகனார் தான், அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம சீடராக இருந்து நம்ம வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்க்கலான்னு நீ புரிஞ்சுக்கிற. எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், கைகட்டி வாய் பொத்தி இப்படி பணிந்து போகணும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. கைகட்டி வாய் பொத்தி பணிந்து போகணுங்கிறாங்க. அப்போது அந்த தடி எடுத்து வைக்கும்பொழுது அது கூட சத்தம் வரக்கூடாதான். எங்கேயாவது அந்த கல் தட்டி விட்டுருச்சு, தெரியாமல் பட்டுருச்சிங்க சாமி அப்படின்லாம் அங்கே அந்த பேச்சுக்கெல்லாம் கிடையாது. அவ்வளவு கூட உனக்கு அக்கறை இருக்காதா. ஒரு ஆள் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கார், உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல அவங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் நம்மளோ என்னமோ நம்ம சுயநலத்துக்காக தான் போகிறோம். அப்போது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், அந்தளவு கவனம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. அப்படி பணிந்து போகும்பொழுது பணிந்து போய் பேசாமல் நின்றுக்கணும், அவங்க மேலே நிற்கணும். எந்த அளவுக்குன்னா, ஒரு குரு நடந்து போகிறாருன்னா அவருடைய நிழல் வருதுன்னா அந்த நிழல் நம்ம மேலே படக்கூடாதான். நம்ம அந்த அளவுக்கு தள்ளி இருப்பணுமா. ஆனால் குரு பேசுகிறது நம்ம காது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் குரு மேலேயே இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ அதுபோல் ஒரு தவம் செய்கிறார் ஒரு ஞானின்னா பேசாமல் இப்படி நின்றுக்கணும். அவங்க கண் விழிக்கிற வரைக்கும் நம்ம நின்று வெயிட் பண்ணணும். கண் விழிக்கிறாங்க, ஒன்றும் சொல்லலை, விட்டுட்டாங்க, பேசாமல் இருக்காங்க. அவங்க வேலையை பார்க்குறாங்கன்னா நம்ம அவங்க கூடவே பயணிக்கலாம். அப்புறம் அவங்களா மனம் மாறு, நீ என்ன பண்ணு, இங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு செடி இருக்கும் அதை எடுத்துகிட்டு வாம்பாங்க. இதெல்லாம் பொக்கிஷம் போல் ஒரு குரு அதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இன்னும் அவர் கூட நம்ம எதையுமே பேசலை. ஆனால் நமக்கு இதெல்லாம் சோதனை தான். இவன் சொன்னதை செய்கிறானா, நான் சொல்லக்கூடிய குறிகளை கரெக்டாக கவனித்து அது பண்ணுறானா, இவனை சீடனாக ஏற்றுக்கலாமான்னு அவங்க வைக்கிற டெஸ்ட்டு. அப்போ இதுபோல் எல்லாம் சரியாக கவனித்து அதை போய் எடுத்துகிட்டு வந்து சரியாக மட்டும் கொடுத்துட்டே மகனே நீ ஜெயிச்சிட்டடா, இல்லாட்டினா டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. ஆனால் ஒரே தடவை கொடுத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்டடா, நீ அடுத்து சித்தந்தாண்டா, நீ அவங்க உன்னை மகனேன்ட்டாங்கன்னே நீ சித்தண்டா, சரிங்களா. அப்படி இல்லைன்னா டெஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன்று. இது வந்து நமக்கு ஃபேவரபுளாக நடக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் இது நடக்கும்னு சொல்ல முடியாது. சித்தபெருமகனாரை பார்க்கலாம், நம்மளும் பணிந்து போய் நிற்கலாம். ஆனால் அவங்க நம்ம மேலே அன்போடு இருப்பாங்கங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கர்ம வினை என்னவோ அது யாருக்கு தெரியும். கடுஞ்சொல் சொல்லி போயும் கண்ணு முன்னாடி இல்லாமன்னா ஒன்றுமே பேசாத, பேசாமல் அந்த இடத்துல சாமி என்ன சாமி இப்படி அந்த பேச்சுக்கே நின்றதை பேசாமல் அப்படியே இப்படிக்கே போனேன் அப்படிக்கே பின்னாடி வந்துடு. பேசாமல் அவர்களை விட்டு எட்ட நின்று கூட பார்க்குற தூரத்துக்கு வந்துடு. நீ பார்த்தா அவர்கள் தெரியுறங்க, அவ்வளோ மட்டும்தான். என்னைக்காவது குருவனுடைய மனநிலை மாறாதா அப்படிங்கிறதுக்காக எட்ட போய் நின்றுக்கும், பேசாமல் நின்றுக்கும். அவர்களுக்கு என்னைக்கு என்ன மாறுதோ அன்னைக்கு உன்னை அழைப்பாங்க, அப்போ நீ பக்கத்தில் போ. அது வரைக்கும் நீ காத்துரு. இது சோதனையாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய கர்ம வினைக்கு உண்டான இதாகவும் இருக்கலாம். காலம் இன்னும் கனியிலைங்கிற என்ன வேணும் அது அந்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குரு வேணும்னு நீ முடிவு பண்ணினா பேசாமல் அது நில்லு. நான் சொல்கிறது தெளிந்த நல்ல குரு, ஒரு சித்த பெருமகனாரை பற்றி போகநாதர் சொன்னவங்கள நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தெரியாது, சரிங்களா. சரி, இது ஒரு நிகழ்வு, சரிங்களா. இது ஒரே சம்பவம், ஆனால் 2 விதமாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நீங்கள் எப்படி காட்டு பக்கத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு போகிறீங்க, சித்தபெருமக்களார் ஒருத்தரோ 2 பேரோ அப்படி நடந்து போகும்போது நீங்கள் குறி உணர்றீங்க. ஏன்னா சடை தரித்திருப்பாங்க, அவங்க வந்து உருத்திராக்க மாலை போட்டிருப்பாங்க,
படிகம் வச்சுருப்பாங்க, இல்லை படிக மாலை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில குறிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த வேஷத்தில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. நமக்கு விதி இருந்தால் சரியான ஆளை பார்க்கலாம். சரிங்களா? அவங்கள பார்க்குறீங்க. அவங்க கூட அப்படியே சாமி நான் இந்த மாதிரி வழி தவறி வந்துட்டேன். சரிங்களா? ஏதோ நம்ம ஒன்றும் இந்த ஊர் பக்கத்தில் இருந்து ஒரு 10 8 காட்டுக்குள்ளே இப்படி சுற்றிட்டு போனால் அங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் நிஜமாலுமே காட்டுக்குள்ளே போனீங்கன்னா தான் இவங்க மாதிரி இருக்க ஆட்கள் எல்லாம் பார்க்க முடியும். அப்போ அவங்ககிட்ட போ உங்களுக்கு வழியெல்லாம் தெரியும் தான். சரிங்களா? இருந்தாலுமே சாமி இந்த மாதிரி வழி தப்பி வந்துட்டேன், என்னை தயவு செஞ்சு கொண்டு போய் என்னை வெளியே மட்டும் விட்டுறீங்களா, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், இப்படி பணிவாக கேளு. நீ இப்படித்தான் வேணுக்குன்னு தான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். போனதை எழுத அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. இருந்தாலும் சரி வான்னு கூப்பிட்டு போவாங்களாம். சரிங்களா? இப்போ கூப்பிட்டு போகும்போது நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டே வரணும். புத்திசாலித்தனமாக பேசணும். கண்ட கேள்வி கேனத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் எழுதுறாருங்க மோகநாதர். அவர் சொல்கிற விஷயத்தை நான் என் பாணியில் சொல்கிறேன். சரிங்களா? அவர் கேனத்தனமாக கேட்கக்கூடாதுன்னு எழுத மாட்டார். பட் கான்செப்ட் இதுதான், தீம் இதுதான், புரிஞ்சுக்கங்க. கேள்வி கேட்குறக்கு ஆள் இருக்குங்கிறது கேனத்தனமாக அவங்க ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு நீட்டாக கூப்பிட்டு வந்து இந்தப்பா வழி அப்படி போன்ட்டு அவங்க வாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ கேள்வி எப்படி நீ வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்று கேள, உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் உன்னுடைய கேள்விகள் உண்மையாலுமே இருக்குன்னா அதற்கு அந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான கேள்வி நீ கேட்கணும். அப்போ கேட்கும் பொழுது அவங்க ஒரு கட்டத்தில் வரும்பொழுது உன்னுடைய கேள்வி வந்து அப்படியே சுற்றி சுற்றி எங்கே வரணும்னா எங்கே வந்து நிற்கணும். நீ அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணிக்கணும். இந்த கேள்விக்கு அடுத்து இது கேட்கல, இது ஃப்ரேம் பண்ணி கடைசியாக உன்னுடைய கேள்வி எங்கே பண்ணிக்கணும், சாமி எனக்கு இந்த நிலை வர்றதுக்கு உண்டான வழியை சொல்லி கொடுங்களேன், அங்கே வந்து நிற்கணும். அப்போ நீ ஆரம்ப கேள்வியில் ஃப்ரேம் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அவங்க சொல்கிறாங்க ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சரிவான்னு கூப்பிட்டுவான், தப்பிச்சிட்டடா நீ ஜெயிச்சிட்டடா, நீ அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நீ ஜெயிச்சிட்டடா நீ. அப்படி இல்லைன்னா வழி அங்கே இருக்குது போன்ட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா சரி பரவாயில்ல, ஆனால் அவர்களை பின்தொடரலாம், பயன் இல்லை. சரிங்களா? அப்படின்னும் சொல்லி முடிக்கிறார். இது போல் இருக்கக்கூடிய குருமார்களை நம்ம போற்றி வணங்க வேண்டும். ஏன்னா அவங்க குரு இல்லைங்களா? இது போல் நிகழ்வுகள் நடந்ததுன்னா சந்தோஷங்க. அப்படி இப்படியெல்லாம் நிகழ்வு இன்றைக்கி எந்த ஆளுக்கு எப்போ நடக்கும்னு தெரியல. நடந்தால் புத்திசாலித்தனமாக இருந்துக்குங்க. இப்போ இது போல் இருக்கக்கூடிய குருமார்கள், அதாவது தெளிந்த நல்ல குருமார்களே அவர்களை வணங்குவதை அவர்களை விரும்புறது கிடையாது. சிதம்பரமக்களினுடைய நூட்கள் படிச்சிங்கன்னா அவங்க எடுத்த உடனேயே வார்த்தை என்ன ஆரம்பிப்பாங்கன்னா, ஆதிசிவனுக்கும் மனோன்மணிக்கும் தான் முதல் வணக்கம் வைப்பாங்க. ஈசனாருக்கும் தாயாருக்கும் தான் முதல் வணக்கம். ஈசனாருங்கிறது இந்த பிரம்மஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது, தாய்ங்கிறது அந்த முதல் சக்தி ரூபம், அசைவினால் ஏற்பட்ட சக்தி. இது ரெண்டும் தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. நாமேன்னு சொல்லக்கூடியதே இந்த சிவதன்மையும் சக்தி தன்மையும் கூடி தான் நம்ம இங்கே இருக்கோம். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு தான் முதல் வணக்கம் சொல்லுவாங்க. சரிங்களா? இறை வாழ்த்து வணக்கம்ங்கிறது இவங்க 2 பேர்த்துக்கு தான் இருக்கும். பின்ன ஒரு சிலர் தன்னுடைய குருமார்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. நிறைய பேர் அதுவே சொல்கிறதே கிடையாது. சரிங்களா? ஆதிசிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் வணக்கம் சொல்கிறதோடு நிறுத்திட்டு அடுத்து அவங்க நூல் பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கே என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், என் குரு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லை நான் ஒருத்தரை மரியாதையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க இல்லை எண்டு, அவங்க இல்லை சோர்ஸு, அவங்களே ஒரு இடத்த காமிச்சு கொடுத்து தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது இயேசுபிரான் கிட்ட போய் இவர் வந்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகட்டும், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அதை வாங்கிட்டு வருவார். இயேசுபிரான்ட்டு இது பண்ணும்பொழுது என்னுடைய இறைவன்கிட்ட கேட்டேன், தகப்பன்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்களே இன்னொரு இடத்த தான் காட்டி கொடுப்பாங்க. இப்போ நபிகள் நாயகத்திட்டையும் கேட்கும்பொழுது அவனே இறை இருக்கிறாருன்னு தான் அவர் சொல்லுவாரே தவிர தன்னை வழிபடு தான் இறைன்னு அவர் சொன்னதே கிடையாது. ஸோ எல்லா மதத்தினரும் வந்து இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுவும் இது. ஆனால் இன்றைக்கி கால சூழல் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், குருமார்கள் வழிகாட்டி கொடுப்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு மீறி அவங்கக்கிட்ட போனோன்னா எனக்கு எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு இது அர்ப்பணிப்பெல்லாம் கிடையாது. இது சுயநலம். எனக்கு அது வந்து ஒன் ஸ்டாப் ஷாப். நானாக எதையும் தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை. அந்த அந்த ஒரு அவங்க ஒரு ஆளுகிட்ட போய் நின்றுட்டோம்னா எல்லாம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அது. அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் நம்ம அவங்ககிட்ட போகிறோம். அங்கே வந்து அடிபணிந்து நிற்கிற மாதிரி நம்ம பாவம் காட்டிக்கிறோம், அவ்வளோதானே தவிர உண்மையாலுமே ஆழ்மனதிலிருந்து ஒரு அர்ப்பணிப்போடு அங்கே வர்றதெல்லாம் கிடையாது. அந்த குருக்கிட்ட போய் என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? என்ன கேட்பீங்க? என்ன கேட்போம்? என்னையும் சேர்த்துக்கிறேன். என்ன கேட்போம்? காசு பணம் கொண்டா, நல்ல வாழ்க்கையை கொண்டா, உடல் நலத்தை கொண்டா, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது ஒரு நிலை கொண்டா இல்லையா? பின்ன கொசுரா இறை அனுக்கிரகம் கொண்டா. அந்த இறை அனுக்கிரகம் எதுக்கு? ஏன்னா முன்ன கேட்டது எல்லாமே இறை அனுக்கிரகம் இல்லைன்னா நடக்காது. அந்த இறை அனுக்கிரகத்துக்கு வந்து டேக் டைவர்ஷன் போட்டு வழிகாட்டி கொடுக்குறவர் வந்து குரு அப்படிங்கிற ஒரு நினப்பில் நம்ம இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, குரு டேக் டைவர்ஷன் போட்டு வழிகாட்டி கொடுக்குறவர் கிடையாது. குரு என்னென்னா நமக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி காமிச்சு கொடுத்து அவர் போல பார்க்குறதுக்கு போயிடுவார்.
சரிங்களா? ஆனால் நம்ம யாருமே குரு காட்டி கொடுத்த பாதையில் பயணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்களே வந்து எனக்கு வர வச்சு கொடுத்துருங்களேன். வாயார சொல்லலைன்னாலும் ஆழ் மனதிலையும் நம்மளுடைய செயல்களும் இதை தான் வெளிப்படுத்தும். இதனால் பயன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க. தவிர இதுபோல் இருக்கக்கூடிய ரொம்ப குருமார்களுக்கு பணிந்து 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 இருக்கக்கூடியவர்களுக்கு குருமார்கள் என்ன சொல்லித்தரணும்னா, என்னை வழிபடுறதில் பயன் இல்லை, நான் வழியை காட்டுறேன், அங்கே போன்னு சொல்லித்தரணும். பட் இன்றைக்கி நிறைய மத ரீதியாக இருக்கக்கூடிய குருமார்கள் அது ஒரு மகிழ்ச்சியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அது ஒரு ஈகோ தான் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகி போயிடுது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம போகும்பொழுது எனக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ முக்கியமான விஷயங்களெல்லாம் சொல்லி தருவாங்களான்னு கூட எனக்கெல்லாம் தெரியாது. நான் பயணம் பண்ணது வரைக்கும் ரொம்ப பேசுவாங்க, சரிங்களா. ரொம்ப பேசினவங்களாம் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து அது அப்படி பிறந்திருக்கணும், அதுக்கு தகுதி இருக்கணும், அது அப்படி இப்படி என்னென்னமோலாம் பேசுவாங்க. இதை சித்தபெருமக்களை சொல்லுவாங்க. அதாவது விஷயம் தெரியல, அவன் வந்து ஒரு இடத்துல பூரணத்தை அவனே பார்க்கல அப்படின்னு சொன்னால், அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா அவன் நேரடியாக பதில் சொல்லவே மாட்டான். கண்ட பேச்சு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இந்த பொய் குரு மெய் குருங்கிற ஒரு தலைப்பு கீழே பொய் குரு கீழே இதெல்லாம் வரும். எல்லாம் இருக்குது, சித்த நூட்களில் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. அப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த பார்த்ததுக்கு உண்டானதை சொல்கிறேன். அதனால் அட்லீஸ்ட் நாமளாவது கொஞ்சம் கூட தெளிவாக புரிஞ்சுக்குவோம். குரு அப்படிங்கிறவர் வழிகாட்டி. அந்த குரு மூலமாக உங்களுக்கு வழி கிடைக்கலன்னா அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டு இப்படி 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 இருக்கிற பயன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. நான் முன் சொன்ன சித்தபெருமக்கள் நம்மை சோதித்து பார்க்கிறார்கள்னு சொன்னால் வருடக்கணக்கில் சோதிச்சுக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இவன் தேர்வானா மாட்டானான்னு. போனால் போயின்றுவாங்க, இல்லைன்னா அவங்க உடனே கூப்பிட்டுக்குவாங்க, சரிங்களா. ஸோ அது உடனே நடந்துடும். நம்மளை அடுத்தடுத்து சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சோதனை எல்லாம் என்னென்னா உடல் அளவுலையும் மனதளவுலையும் நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஜெயிச்சிட்டோன்னா ஓகே. ஆனால் ஒன்ஸ் சீடனாக போயிட்டோன்னா நம்மளை வெளியெல்லாம் துரத்தலாம் மாட்டாங்க. அங்கே நமக்கே தெரியும் நம்மகிட்ட ஒரு சேஞ்ச் வருதுன்னு சொல்லி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாராவது ஒருத்தர் குருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் அவங்க கூட பயணிக்கும் பொழுது உங்களுக்கு முதல்ல ஏற்படுதான்னு பாருங்கள். இன்னொன்று, ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, அந்த குருவாக இருக்கக்கூடியவர் சொல்கிறாருன்னா, அந்த சொன்ன செய்திக்கு உண்டான மாற்றம் முதல்ல அவர்கிட்ட இருக்காங்கிறதையும் பாருங்கள். இது ரெண்டுமே நடக்கலைன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறது பயனில்லை. ஸோ அதை முதல்ல நல்லா மனசில் புரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கிட்டையும் கைகட்டி வாய் பொத்தி இருக்கணுங்கக்கூடிய அவசியம் இல்லை. உடைதரித்திருக்கிறார்கள், வெளி தோற்றம் ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக அவங்க அந்த தெளிந்த மனோநிலை உள்ளவர்கள் அப்படிங்கிறவங்க கிடையாதுன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் பரவாயில்ல, வேடம் தரித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுப்போம். நம்ம பொழப்பை நம்ம இன்னும் பார்க்கணுமோ அதை பார்த்துக்குவோம், சரிங்களா. ஸோ அதனால தான் என்றைக்கு நான் வந்து நமக்குன்னு யார் ஒரு தெளிந்தவர் இருப்பாங்கன்னு நமக்கு ஒரு இது இருக்கு இல்லையா. நான் சித்தபெருமை, நான் அந்த முழுக்க அந்த சித்தபரம்பரையை சேர்ந்து வந்தங்கிறனால நான் நேரடியாக அங்கே போய் நின்றுறதோட சரி. நான் வேறு யாரையும் அலசி ஆராய்ஞ்சிக்கிறதோ வச்சு பார்க்குறதோ கிடையாது. ஸோ அந்த வகையில் இறை புண்ணியத்தில் நமக்கு ஒரு தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி இருந்ததுன்னு பாருங்களேன். பட் உங்களுக்கு எப்படியோ, ஏன்னா அவங்க மட்டும்தான் ஞானியர்கள்னு கிடையாது. ஞானியர்கள் எண்ணற்ற பேர் உண்டு, இன்றைக்கும் கூட கண்டிப்பாக இருப்பாங்க. நான் பார்க்கலேங்கிறதுக்காக இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நான் பார்த்த வரைக்கும் இல்லை, அப்படி வச்சுக்குவோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், அதற்குண்டான புண்ணியம் உங்களுக்கு இருந்திருக்கலாம், அது வரைக்கும் மகிழ்ச்சி, சரிதானே. ஸோ கரெக்டாக உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது சரியாக வச்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ட் சித்து செய்து காமிக்கிறாங்கங்கிறதுக்காகலாம் அவங்க ஞானி இல்லைங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னை தொட்டாங்க, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, அதெல்லாம் நிறைய விஷயம் மூலமாக நமக்கு அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர முடியும். அதெல்லாம் ஞானிக்கு உண்டான வழி கிடையாது, சரிங்களா. கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து புரிஞ்சுக்க நடந்துக்கிறது நமக்கு நல்லது, அவ்வளோதான். சரி, ரைட். இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், பெர்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, அதற்குண்டான பதிலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் அவங்க இடத்துல நன்றி.